அனைவருக்கும் வணக்கம். திருக்கோஷ்டியூர் திருத்தலத்துல குருகேசர் என்ற இயற்பெயரோட பிறந்தவர் தான் திருக்கோட்டியூர் நம்பி. திருக்கோட்டியூர் நம்பி கிட்ட திருமந்திர உபதேசம் பெறுவதற்காக ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடந்தே வந்தார். நம்பி வீட்டு வாசல்ல வந்து நின்னார். நம்பி உள்ள இருந்துட்டு யாரு வந்திருக்கிறதுன்னு கேட்டார். நான் தான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னதும் உள்ள இருந்துகிட்டே நம்பி நான் செத்து வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். ஒன்னும் புரியாத ராமானுஜர் திரும்பி போயிட்டார். இப்படியே 17 முறை ராமானுஜர் திருப்பி அனுப்பப்பட்டார். 18வது தடவை ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பி வீட்டு வாசல்ல வந்து அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் திருக்கோட்டியூர் நம்பி அவரை ஏற்றுக்கொண்டார். நான் என்கிற அகந்தை ஒருபோதும் இருக்கக்கூடாது, அடியேன் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் என்பதை ராமானுஜருக்கு உணர்த்துவதற்காகத்தான் திருக்கோட்டியூர் நம்பி அத்தனை தடவை ராமானுஜரை திருப்பி அனுப்பினார். அதுக்கப்புறம் அவரை அழைத்து ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணும்போது இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை ரகசியமாவே வச்சுக்கணும், அப்படி ஒருவேளை நீ சொல்லிட்டா உனக்கு நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணினார். ராமானுஜரும் அந்த உபதேசத்தை பவ்யமாக கேட்டுக்கொண்டார். உபதேசம் முடிந்ததும் கோயிலுக்கு வேகமா போனார். கோயில் அனைத்து தரப்பு மக்களையும் கூட்டினார். அத்தனை பேருக்கும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். கேள்விப்பட்ட திருக்கோட்டியூர் நம்பிக்கு கோபம் வந்தது. ராமானுஜரை அழைத்து வன்மையா கண்டிச்சார். அப்போ ராமானுஜர் சொன்னார், நரகம் கிடைச்சா எனக்கு கிடைச்சிட்டு போகட்டும், ஆனா இதை கேட்ட அத்தனை பேருக்கும் கோடி மக்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா, அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னதும் நீ என்னிலும் பெரியவன் எம்பெருமானார் அப்படின்னு சொல்லி திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரை வாஞ்சையோட கட்டி தழுவிக்கொண்டார். அதனாலதான் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணர் கோயில்ல நம்பிக்கும் ஸ்ரீராமானுஜருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. அந்த ஏழுமலையானே ஸ்ரீராமானுஜரை குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற தகவலும் உண்டு. இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் பக்தி அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய பெருமையை பேசுவது நமக்கும் பெருமைதானே. நன்றி, வணக்கம்.